அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெஞ்சம் நிறைந்த அன்பானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்வது குறித்து ஒரு 4 சஹாபாக்களிடத்திலே குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க. தங்கைக்குரிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தங்கைக்குரிய சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி 4 சஹாபாக்கள். தங்கைக்குரிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அவர் குர்ஆன் ஓதினால் சஹாபாக்கள் எல்லாம் லயித்து அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு முறை மஸ்ஜித் நபவியிலே பரதான தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சுன்னத்தான தொழுகை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய அந்த சுன்னத்தான தொழுகையிலே தன் நிலை மறந்தவர்களாக குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருந்தார்கள். சுன்னத் தொழுகை முடித்து வந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு நபராக தங்கைக்குரிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னால் நின்று அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கு வந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களும் சஹாபாக்களோடு சேர்ந்து நின்று கொண்டார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தொழுகையை முடித்து திரும்பி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் கூட்டம், அந்த கூட்டத்திலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தா இந்த ரப்பிக், நல்ல நேரத்துல நீங்க அழகா ஓதுன குர்ஆனுடைய ஆயத்தில கேட்டு நாங்கெல்லாம் நிக்கிறோம். அல்லாஹ் கிட்ட எதாச்சும் கேளுங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் கொடுப்பான் என்று சொன்னார்கள். திடீரென்று இப்படி சொன்ன மாத்திரத்திலேயே தங்கைக்குரிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா யோசிக்கிறாங்க, என்ன கேட்கிறது, ரசூல் கேட்க சொல்லி இருக்கிறாங்க, கண்டிப்பாக இது அப்படியே நமக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் மனதில் நினைத்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே 3 துஆக்களை கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் அந்த 3 துஆக்களை கேட்கக்கூடிய நசீபை நம்ம அத்தனை பேருக்கு நசீபாக்குவானாக. முதல்ல கேட்டாங்க, மின் ஈமானில் லா யுர்தத், நான் முஸ்லீமா இருக்கிறேன், நான் முஃமினாக இருக்கிறேன், நான் என்னுடைய ஆயுள் முழுக்க முஸ்லீமாக இருக்கணும், நான் ஆயுள் முழுக்க முஃமினாக இருக்கணும். மின் ஈமானில் லா யுர்தத், நான் இடையிலேயே முர்த்தத்தாக போயிடக்கூடாது, குஃப்ர்ல போயிடக்கூடாது. ஒரு அற்புதமான துஆ கேட்டாங்க. நிறைய குர்ஆன் ஓதக்கூடியவங்க, அழகா ஓதக்கூடியவங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க, ரசூலுடைய பிரியத்துக்கு சொந்தக்காரர், அவங்க கேட்டாங்க, மின் ஈமானில் லா யுர்தத், ஈமான் இருக்குது, எந்த நேரம் விட்டு போகும் தெரியாது. அதை கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இருக்கணும், ஈமான் விட்டு நான் போயிடக்கூடாது. நாமும் இந்த துஆவை நிறைய கேட்கணுங்க. அல்லாஹ்வுடைய புறத்தில் கிடைக்கிற நியமத்திலே பெரிய நியமத்து நாம் முஸ்லீமாக இருப்பதும் முஃமினாக இருப்பதும். அந்த நியமத்தை விட்டு போயிடக்கூடாது. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இருந்து அந்த ஈமானோடு மரணிக்கக்கூடிய பெரும் தௌஃபீக்கை அல்லாஹ் அத்தனை பேருக்கு நசீபாக்குவானாக. ஈமான் லா யுர்தத். இரண்டாவதாக கேட்டாங்க, மின் நஈமின் லா யுன்ஃபத், மின் நஈமின் லா யுன்ஃபத், யா அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு நியமத்தை நீ கொடுத்தால், ஒரு அந்தஸ்தை கொடுத்தால், ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தால், ஏதாவது ஒரு அந்தஸ்தையோ பொருளாதார வளர்ச்சியோ இன்னும் பல விஷயங்களை கொடுத்தால் அது வாழும் காலமெல்லாம் அழிந்து போகக்கூடாது கேட்டார்கள். வசதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அல்லாஹ் வசதி கொடுப்பான் என்று சொன்னால் அந்த வசதி இருக்கிறதே அவர் காலம் முழுக்க இருக்கணும்.
ஒரு வசதி வர்றது திருப்பி வசதி இல்லாம போறது, அது சரியில்லை. கேட்டாங்க, அழிந்து போகாத நியமத்துகளை கொடு. கொஞ்சம் லேட்டா கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ கொடுத்ததுக்கு அப்புறம் அது அழிஞ்சு போகவே கூடாது, அப்பேற்பட்ட பாக்கியங்களை சொல்லி இரண்டாவது துவாவாக சங்கைக்குரிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. நாமும் இந்த துவாவை கேட்கணும். ஒரு சொந்த வீடு கிடைக்குது, சொந்தமா ஒரு வாகனம் கிடைக்குது, ஒரு படிப்புல ஒரு அந்தஸ்து கிடைக்குது, அமல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்குது என்று சொன்னால், கிடைச்ச அந்த அமைப்பு இருக்குதே, வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு நியமமாக்கி தரணும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருக்கோம். மூன்றாவதாக கேட்டாங்க, வல் முராஃபகத்த மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜன்னத்தில் குல்தி. நிரந்தரமான சொர்க்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நான் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. வல் முராஃபகத் என்று சொன்னால் உற்ற தோழனாக இருக்கணும். எப்படி இந்த உலகத்துல இருக்கிறோமோ அது மாதிரி ரசூலுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த ஜன்னத்துக்குள் நிரந்தரமான சொர்க்கத்துல நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையோடு இருக்கணும்னு சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க. அருமையானவர்களை நாமும் கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கும் போதுதான் கேட்கணும், ரசூலோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக. சொன்னாங்க, அல் மர்உ மாமன் அஹப்ப இலைஹி. ஒரு மனிதன் யாரை பிரியப்படுகிறானோ அவனோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். நாமும் துஆக்கிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இருக்கிற அந்த பாக்கியம் இருக்கிறதே உலகத்துடைய அனைத்து விஷயங்களை விட பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக 3 துஆக்களை கேட்டார்கள். ஈமான் லா யுர்தத், முறுத்தத்தகாத ஈமானை அல்லாஹ் கொடுப்பாயாக. மின் நஈமின் லா யுன்ஃபத், அழிந்து போகாத செல்வங்களை கொடுப்பாயாக. வல் முராஃபகத்த மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜன்னத்தில் குல், சொர்க்கத்திலே ரசூலோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக என்ற 3 முத்தான துஆக்களை கேட்டார்கள். அல்லாஹ் கபூல் செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த 3 விஷயங்களை நமக்கு நசீபாக்குவானாக என்று துஆ செய்தவனாக நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.